ஹாய் மக்களே, காலையிலேருந்து ஒரே யோசனை. போகலாமா வேணாமா, எடுக்கலாமா வேணாமா, இப்படியே ஓடிட்டு இருந்துச்சுங்க. கடைசியாக ஃபைனலாக ஒரு முடிவு எடுத்தோம். சரி, இன்றைக்கி போய் வாங்கிடலாம் அப்படின்ட்டு. அப்படி என்ன வாங்க போகிறோம் அப்படின்றத நான் கடைசியாக சொல்கிறேன். இப்போ அவங்க அப்பா, நான், அப்பு 3 பேர் தான் ரெடியானோம். அப்பு சென்னையிலேருந்து இப்போ தான்மா நான் வந்திருக்கேன், மறுபடியும் என்னை அலைய வைக்காதீங்க, எனக்கு இஷ்டமே இல்லை அப்படின்னா. இல்லை வா வீட்டிலையே இருந்தேன்னா ரொம்ப போராக இருக்கும், இந்த மாதிரி வெளியிலலாம் போயிட்டு வந்தால் தான் கொஞ்சம் மனசுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு கிளம்பிட்டோம். அப்படி போன இடம் தான் ஜோஸ் ஆலுகாஸ். மதியமே ஃபோன் பண்ணி கேட்டோங்க எவ்வளோ ஒரு கிராம் அப்படின்ட்டு. விலை கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நாங்கள் போகும்போது 4 டைம் விலை ஏறிடுச்சுங்க. எனக்கு எப்போவுமே சின்னதாக எடுக்கிறது பிடிக்காது. எப்போவுமே எடுத்தால் நல்லா ஒர்த்தாக எடுக்கணும் அப்படின்னு தான் நினப்பேன். அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு பொருள் தான் அவங்க அப்பாவுக்கு தான் எடுத்தோம். ரொம்ப நாளாக எடுக்கணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தோம். இன்றைக்கி தான் எடுக்க வாய்ப்பு கிடச்சிது. வாங்கியாச்சு. வாங்கிட்டு நாங்களும் கிளம்பிட்டோம். போகிற வழியிலே அவங்க அப்பா வேணும்ல பிரியாணி சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்னாங்க. இல்லை வேண்டவே வேண்டான்னு அப்போ சொல்லிட்டான். ஃப்ரூட்ஸ் மட்டும் வாங்கிட்டு எங்களுக்கும் கொஞ்சம் மாமனாருக்கும் சேர்த்து வாங்கிக்கிட்டு நேராக வீட்டுக்கு வந்துட்டோங்க. வீட்டுக்கு வந்தவுடனே அவங்க அப்பா கிளம்பி மாமனார் வீட்டில் போய் ஃப்ரூட்ஸ் கொடுக்கறதுக்காக போயிட்டாங்க. நானும் அப்பவும் பசிக்குதுமான்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். ஏண்டா வெளியே சாப்பிட்லான்னு சொல்லும்போது கேட்க மாட்டேன்ற, வீட்டுக்கு என் உயிரை எடுக்கிறியே அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டுருந்தேன். சரி நீங்கள் ஒன்றும் செய்ய வேணாம், நானே செஞ்சுக்கிறேன் அப்படின்னு. சரி பேசிக்கிட்டே இருந்தால் எப்படி நம்ம என்ன பொருள் வாங்கியிருக்கோம் அப்படின்றத காட்டிடலாம், எடுப்பா அப்படின்னு. அப்புறம் அப்பவும் எடுத்து காட்டினான். என்னன்னு பாருங்கள், நாங்கள் என்ன வாங்கியிருக்கோம் அப்படின்னா, அவருக்கு அதாவது பேங்கிள் தான், ஜென்ட் பேங்கிள் தான் வாங்கியிருக்கோம். இது எத்தனை பவுனு அப்படின்னா 3 பவுனுங்க. இது எவ்வளோ அமௌண்ட் வந்துச்சுன்னா 3,56,000 ரூபா வந்துச்சு. இது கூடவே நமக்கு கேஷ்பேக் கொடுத்துருந்தாங்க. நீங்கள் ஏதாவது ஜுவல் எடுத்திங்கன்னா நாங்கள் லெஸ் பண்ணிக்குவோம் இந்த அமௌண்ட்டை அப்படின்னு சொன்னாங்க. இது எவ்வளோ அமௌண்ட்டுன்றதை நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்கிறேன். வரும்போதே கொஞ்சமாக வாழைப்பழம், கிரேப்ஸு, அப்புறமேட்டு 2 கொய்யாப்பழம். ஏன்னா அப்புக்கு பழமாக கொய்யாப்பழம் சாப்பிட்டா ரொம்ப பிடிக்கும். அதெல்லாம் பார்த்துட்டு இந்த புஷி ரொம்ப கத்த ஆரம்பிச்சிட்டான். அவனுக்கு பசி வேற வந்துருச்சு. சரி என்ன அப்புறம் புஷிக்கு போய் சாப்பாடை வைக்க போகிறேன்னு அப்பு போயிட்டாங்க. அது இல்லாமல் அப்புக்கு பயங்கர பசி வந்துருச்சு. சரி போதும் வீடியோ எடுத்தது, வாங்க சாப்பிட்லாம் அப்படின்ட்டு அவங்க அப்பா மாமா வீட்டிலேருந்து வரவங்களாட்டி நானும் அப்பவும் சாப்பிட்டோங்க. அப்புக்கு கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு நானும் கையோடு சாப்பிட்டுட்டேன். வேறு ஒன்றும் இல்லை, தயிர் சாதமும் சிக்கன் கிரேவியும் தான். செம்ம டேஸ்டியாக இருந்துச்சு. அப்பு தான் ரெடி பண்ணால், நான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி கொடுத்தேன், அவ்வளவுதாங்க. டேஸ்ட் எப்படின்னு கேட்டால் அல்டிமேட்டாக இருக்குது அப்படின்னா.